ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபோசிஸ் நிறுவனத்திலிருந்து தான் ஒரு ஜாப் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 40,000 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லேப்டாப் அண்ட் ப்ளஸ் ஃப்ரீ வைஃபையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஜாபுடைய டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன் தான் சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்டர்னல் வந்து பொசிஷனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் 0 to 1 year, அதாவது ஃப்ரெஷர்ஸும் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாப் டைட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் பதவி தான் வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் 0 to 1 year வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் ஓகேன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி அண்ட் எபிலிட்டி ஒர்க் ஃபாஸ்ட்டு என்வாயன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து எபிலிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து போத் டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஏபி எஃப்ஐ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஓகேன்றாங்க. இந்த பதவிக்கான ப்ரிஃபர்டு ஸ்கில்ஸை பொறுத்தவரைக்கும் டொமைனு பேங்கிங்கு, ரீட்டைல் பேங்கிங்கு, கன்சூமர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸு, L2-5E டெக்னாலஜி, பேக்கேஜ் டெஸ்டிங்கு, எஸ்ஏபி எஃப்ஐசிஓவில் வந்து நாலேஜ் இருந்தால் ஓகேன்றாங்க. இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷனல் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் லைனை பொறுத்தவரைக்கும் பிபிஓ சர்வீஸ் லைனில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து கிளிக் டு ப்ரொசீட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎஸ் விஷனில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ரிலேட்டடான ஜாப் வேகன்சி பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ப்ரைவேட் ரிலேட்டடாகவும் பார்த்துட்ருக்கோம். மேலும் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிற நோட்டிஃபிகேஷன் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டிஎஸ் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.